Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 43 தான். இந்த மாதிரி ஹெட்பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் அந்த ஹெட்பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவைன்னு பார்த்துருக்கலாம். எலாஸ்டிக், அதுக்கப்புறமா கிளாத்து, இந்த ரெண்டும் தான் தேவை. எலாஸ்டிக் நான் 1 இன்ச் விட்த் இருக்கிற எலாஸ்டிக் எடுத்திருக்கேன், அதோட நீளம் 7 இன்ச். அதுக்கப்புறமா ஒரு கிளாத் பீஸ் எடுத்திருக்கேன், அது 10 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம். நான் 10.5 இன்ச் எடுத்திருக்கேன், நீங்கள் 10, 10.5, 11 வரைக்கும் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. அகலம் 3 இன்ச்சில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 17 இன்ச்சில் ஒரு கிளாத்து நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அதோட விட்த்து 5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 17 இன்ச்சு நீளம் 5 இன்ச் விட்டில் எடுத்த கிளாத்து மட்டும் 2 பீஸ் நம்மளுக்கு தேவை, 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நோட் பண்ணிக்கலாம், என்னென்ன தேவையான பொருளுங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 10x3 நான் போட்டிருக்கேன், 10x3 போட்டிருக்கேன். அன்னைக்கு 10 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம், ஒரே ஒரு பீஸ் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா செகண்ட் நம்ம எடுத்த பீஸ் 17 இன்ச்சு 5 இன்ச் அகலம், 17 இன்ச் நீளம், அதை 17x5 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் கிளாத்து. ரெண்டாவது எலாஸ்டிக் எவ்வளோ தேவைன்னு நம்ம எழுதிடலாம். எலாஸ்டிக்கு 7 இன்ச் நீளத்தில் 1 இன்ச் அகலமாக இருக்கிற ஒரே ஒரு பீஸ் எலாஸ்டிக். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 17 இன்ச் நீளம் 5 இன்ச் அகலத்தில் 2 கிளாத் இருந்து அதில் ஒரு கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடை மார்க் பண்ணி ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக போடுங்க. உங்களால் ஸ்ட்ரைட்டாக போட முடியலைன்னா ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே போடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது இன்னொரு பீஸும் எடுத்துக்கலாம். 17 இன்ச் நீளம் 5 இன்ச் அகலத்துலேருந்து இன்னொரு பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸை நான் கட் பண்ணாமலே அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். எதுக்காக நான் த்ரெட்டை கட் பண்ணலன்னா, இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு முறையும் முடிச்சுட்டு சிசர் எடுத்து அதை கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டினியூவஸாக ஸ்டிச் பண்ணோன்னா நிறைய டைம் சேவ் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தும் செகண்ட் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல இருக்கிற த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலத்தில் இருந்த அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தையுமே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் விட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்ம 3 பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். 3 பீஸையுமே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ 3 பீஸையுமே டேன் பண்ணி எடுக்கணும். டேன் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா ரொம்ப ஈஸியாகவே எப்படி டேன் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவை ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக டேன் பண்ணிடலாம். மேலே வர்ற வீடியோவை கிளிக் பண்ணி அந்த ஈஸியாக டேன் பண்ணுற மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டேன் பண்ணி எடுத்துகிட்டேன். செகண்ட் பீஸை டேன் பண்ணுறேன். எல்லா பீஸையும் நம்ம டேன் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட ஹெட்பேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அயர்ன் பண்ணுறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டேன் பண்ண எங்களுக்கு தெரியலைன்னு, அதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ 3 பீஸையுமே டேன் பண்ணி எடுத்துட்டோம், எலாஸ்டிக்கும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அயர்ன் பாக்ஸ் போட்டுக்கலாம். அயர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி அயர்ன் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஜாயிண்ட் வர்றது இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜாயிண்ட்டை சென்டரில் வச்சு நான் அயர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி அயர்ன் பண்ணிங்கன்னா நீட் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குட்டி பீஸை அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன்.
பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணதே கொஞ்சம் கூட தெரியலை, ரொம்ப பார்த்தா மட்டும் லைட்டாக தெரியுது. இப்போ செகண்ட் பீஸையும் அயன் பண்ணி எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க, சென்டரில் அந்த ஜாயின் பண்ண அந்த லைன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அயன் பண்ணுங்கள். பக்கத்தில் குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அயன் பண்ண வேண்டாம். ஏன்னா பிள்ளைங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மிஷினில் வச்சு அயன் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு டேபிளில் தான் அயன் பண்ணோம். நான் இப்போ மிஷினில் தான் பண்ணுறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியான ஒரு இடம் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷினில் வச்சு தான் அயன் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் அயன் பண்ணும்போது மிஷினில் இருக்கிற எந்த ஒயரும் அதில் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அந்த இடத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் பட்டு நம்ம மிஷின் ஒயர் டேமேஜ் ஆகிட்டுனா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பீஸையும் அயன் பண்ணியாச்சு நீட்டாக. இப்போது நம்மகிட்ட இருக்கிற அந்த குட்டி பீஸில் 3 இன்ச் அகலம் 10 இன்ச் நீளத்தில் கட் பண்ண அந்த குட்டி பீஸில் நம்ம 7 இன்ச் நீளத்தில் வச்சுருக்கிற அந்த 1 இன்ச் அகலமாக இருக்கிற எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணும்போது சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி எலாஸ்டிக் நீங்கள் நியூபார்ன் பேபிக்கெலாம் ரெடி பண்ணுறீங்கன்னா குட்டி எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி 1 இன்ச் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களோட ஹெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ 1/4 இன்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பின்னால் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எலாஸ்டிக் உள்ளே போயிடாமல் இருக்கைக்கு இந்த மாதிரி ஏதாவது செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தை எல்லா சைடும் ஃபுல்லும் எலாஸ்டிக்கை எல்லா சைடும் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈக்குவலாக. சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக எலாஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த எலாஸ்டிக் நீங்கள் 1/4 இன்ச் யூஸ் பண்ணும்போது இதே அளவு கிளாத்தை யூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ நம்மளோட எலாஸ்டிக்கும் கிளாத்தும் நல்லா டைட்டாக இருக்குது. இதே கிளாத்தில் 1/4 இன்ச் எலாஸ்டிக்கை நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அல்லது நீங்கள் குட்டியாகவே கிளாத் எடுத்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம கையால் இழுத்து விட்டாலே எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ சென்டரில் நம்ம எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இழுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்டிச் போட்டாலே போதுமானது. உங்களுக்கு இன்னும் ஸ்டிச் போடக்கு டைம் இருந்து இன்னும் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஃபுட் அளவில் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு ரைட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ அப்படி தான் போடுறேன். இந்த ஸ்டிச் போடும்போதுமே நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. நம்ம இழுக்காமல் சும்மா ஸ்டிச் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வியர் பண்ணும்போது இதை தலையில் போடும்போது நம்மளோட தையெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம எலாஸ்டிக்கை இழுப்போம், அந்த நேரத்தில் தையலெல்லாம் ஒவ்வொன்றா கட்டாகி பிரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டே ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. 3 ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். எலாஸ்டிக் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ பெரிய பீஸாக நம்ம எடுத்திருந்த அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ண அந்த எட்ஜு உள்ளே இருக்கிற மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜாயின் பண்ண அந்த லைன் தெரிகிறது உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா 2ஆக ஃபோல்ட் பண்ண அந்த கிளாத்துக்கு மேலே எலாஸ்டிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம். இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா பிசுறு நம்மளுக்கு தெரியும்.
பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச். அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கை வச்சுட்டு சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபோல்டு பண்ணும்போது பெரிய கிளாத்தை ஃபோல்டு பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ண அந்த லைன் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட எலாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் அந்த பெரிய பீஸை அதோட அடியில் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டாக அந்த எலாஸ்டிக் இருக்கிற பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக முடிஞ்சிடும். இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு பீஸையும் அதே மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண அந்த லைன் உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளாத்துக்குள்ளால் இதை இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண அந்த ஃபோல்டிங் வழியாக உள்ளே விட்டால் போதும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதோடே ஒன்றுக்கு மேலே ஒன்றா இதுவும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும். ரொம்பவே ஈஸி தான். எலாஸ்டிக்கை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ண அந்த கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே மடிச்சுக்கோங்க. பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த கிளாத்தோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அந்த எக்ஸஸை இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கிற பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் போடுற இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அது கலண்டு வராமல் இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. ரொம்பவே சிம்பிள் தான். இதில் பெரிய ஸ்டிச்சஸ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும். கிளாத்தை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா அதை டேன் பண்ணுறோம். டேன் பண்ணி ரெடி பண்ணுறோம். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி தான். கடையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டு கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாகவும் நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாகவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில். இதில் பெரிய அளவுக்கு செலவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எலாஸ்டிக் மட்டும் தான் நம்ம வாங்குறதா இருக்கும். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸோட ஒர்க் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெட்பேண்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்பேண்டு யாருக்கு கரெக்டாக இருக்கும்னா ஒரு 3 வயசுலேருந்து எல்லாருக்குமே, இப்போது நம்மளே மாதிரி பெரியவங்களுக்கு கூட இது கரெக்டாக தான் இருக்கும். பின்னால் நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்கனால நம்ம கூட இதை வியர் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். நியூபார்ன் பேபிஸ்க்கு நீங்கள் பண்ணும்போது மட்டும் இதை விட எல்லா அளவுலேயும் 3 பீஸ் நம்ம கட் பண்ணோம். ஃபஸ்ட் 2 பீஸ் கட் பண்ணோம். அதுலேயுமே 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எலாஸ்டிக்காக ரெடி பண்ண பீஸ்லேயும் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்லேயும் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.